வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இருக்கிற மாடல் 4 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. √5 இன்ட்டு √5 இன்ட்டு √5 இன்ட்டு √5 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. சரியா? இந்த மாதிரி √5 மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து எதை பத்தியுமே யோசிக்க வேணாம். கண்ணை மூடிட்டு போடலாம். உள்ளாடி என்ன நம்பர் இருக்குதோ அதான் ஆன்சர். அப்போ உள்ளாடி என்ன நம்பர் இருக்குது? 5. ஸோ 5 தான் இதுக்கு ஆன்சர். வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கணும். லாஸ்ட்ல இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி இல்லை அப்படின்னா வேற மாதிரி செய்வோம். இன்ஃபினிட்டின்னு இருந்துச்சு அப்படின்னு நீங்க என்ன பண்ணா போதும், உள்ளாடி என்ன நம்பர் இருக்குதோ அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் நீங்க என்ன போட்டா போதும், 5 போட்டா போதும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. √13 √13 √13 √13 அப் டு இன்ஃபினிட்டி இருக்கா? அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? உள்ளாடி என்ன, லாஸ்ட்ல இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ உள்ளாடி என்ன வேல்யூ இருக்கோ அதான் ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 13. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான் √7 √7 √7 அப்படின்னு லாஸ்ட்ல என்ன இருக்குது? நமக்கு இன்ஃபினிட்டி இருக்குது. லாஸ்ட்ல இன்ஃபினிட்டி இருக்குது. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 7. அடுத்த கொஸ்டின் பாருங்க. √2 √2 √2 √2 லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேற மாதிரி செய்யணும். வேற ஒண்ணுமே பண்ண வேணாங்க. என்ன பண்ணா போதும் அப்படின்னா கொடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிருங்க. சரியா? 2 4 4 2 8 8 2 16. அது எப்படி எழுதணும் அப்படின்னா அங்க பேஸ் வேல்யூ வந்து 2. சரியா? நமக்கு கிடைச்சது வந்து என்னது? 16. அதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா 1 ரெடியூஸ் பண்ணி எழுதணும். 16 இருந்துச்சுன்னா 1 குறைச்சிங்கன்னா 15. ஸோ 15/16. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 2^15/16 இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. √3 √3 √3 இங்க இன்ஃபினிட்டி எதுவுமே இல்லை, ஆனா எல்லாமே மல்டிபிளிகேஷன் இருக்கு. சரி, இந்த ஆப்ஷன் எல்லாமே தப்பு. சரியா? ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம்? ஸோ 3 × 3 9 9 × 3 எவ்வளவு? 27. ஸோ பேஸ் வேல்யூ எவ்வளவு? 3. 27 கிடைச்சது. அப்படிதான் அப்போ 1 ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 26/27. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 3^26/27 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. √12 plus √12 plus √12 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி √12 plus √12 plus அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உள்ளாடி இருக்க நம்பர் போட்டுடலாம். சரியா? மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா உள்ளாடி என்ன நம்பர் இருக்குதோ அதை நம்ம ஆன்சரா போட்டுடலாம். இங்க என்ன இருக்குன்னா அடிஷன் இல்லைன்னா சப்ட்ராக்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் எடுக்கணும். என்ன பண்ணணும்? கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் எடுக்கணும். கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்னா வந்து என்னது? முதல்ல ஃபேக்டர்னா என்ன சொல்லுவாங்க? காரணிகள் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? காரணிகள் சொல்லுவாங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர்னா தொடர்ந்து வரக்கூடிய காரணிகள். சரி, அந்த காரணிகள்னா என்ன அப்படின்னா இப்போ 12ங்கிற நம்பர் இருக்கா, இந்த 12 என்னென்ன நம்பர் எல்லாம் எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதோ அதெல்லாம் காரணிகள். சொல்ற புரியுதா? இந்த 12ங்கிற நம்பரை என்னென்ன நம்பர் எல்லாம் எக்ஸாக்டா டிவைட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது? காரணிகள் சொல்லுவாங்க. ஸோ 1 கண்டிப்பா டிவைட் பண்ணும் 12. ஸோ இது வந்து ஒரு காரணி. 2 கண்டிப்பா டிவைட் பண்ணும். இது வந்து ஒரு காரணி. சரியா? ஏன்னா 2 × 6 வந்து 12. 3 வந்து கண்டிப்பா டிவைட் பண்ணும். ஏன்னா 3 × 4 வந்து 12. இதுவும் ஒரு காரணி. சரியா? 4 வந்து டிவைட் பண்ணும். 4 × 3 வந்து 12. ஸோ இதுவும் ஒரு காரணி. 5 டிவைட் பண்ணாது. அது வந்து காரணியை நம்ம எடுக்க முடியாது. சரியா? 6 வந்து என்னது? ஒரு காரணி. 2 × 6 வந்து என்னது? 12. ஒரு காரணி. சரியா? 7 பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? காரணியை எடுக்க முடியாது. 8 காரணியை எடுக்க முடியாது. 9 முடியாது. இனி என்ன வரும்? 12 வரும். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு எடுத்திருக்கோம். கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர். சரியா? ஸோ இதுவாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உள்ளாடி இருக்கிற நம்பர் இருக்கணும். மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா கொடுத்துருக்க நம்பர் 12 இருக்குல்ல, 12 கிடைக்கணும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் எல்லாம் எடுக்கலாம். 1,2 வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் தான். 2,3யும் ஒரு கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் தான். 3,4ம் ஒரு கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் தான். சரியா? ஸோ வேற எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 12 கிடைக்கணும். ஸோ 1 × 2 2 தான் கிடைக்கும். அப்போ இது வராது. 2 × 3 6 தான் கிடைக்கும். அப்போ இதுவும் வராது. 3 × 4 வந்து என்னது? 12 கிடைக்குமா? ஸோ இந்த 12 தான் வந்து என்னது? கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த 12 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். அப்போ 3,4 ஃபேக்டர் நம்ம எடுக்கலாம். சரியா? ஸோ இந்த 3,4 ஃபேக்டர் நம்ம எடுத்தாச்சு அப்படின்னா நம்ம இங்க கொஸ்டினை பார்க்கணும். 12 + இருக்கு. ஸோ பிளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும்? பிக் நம்பரை சூஸ் பண்ணணும். பிளஸ்ன்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? பிக் நம்பரை சூஸ் பண்ணணும். மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஸ்மால் நம்பரை சூஸ் பண்ணணும். சரியா? பிளஸ் கொடுத்தா பிக் நம்பரை சூஸ் பண்ணணும். மைனஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ இங்க 12 பிளஸ் தானே இருக்கு. அப்போ இந்த ஃபேக்டர்ல எது பிக் நம்பர்? 4 தானே பிக் நம்பர். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இதே இது 12 மைனஸ் இருந்தா ஆன்சர் வந்து என்ன இருக்கும்?
3 இருக்கும். பிளஸும் மைனஸும் அல்டர்னேட்டிவா வந்துச்சு அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்மால் நம்பரோட அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன பண்ணுவீங்க சூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12 மைனஸ் இருக்கா? ஸோ நம்ம எப்படிங்க 12 பிளஸ் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் 12 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம 12 வந்தாலே நமக்கு வந்து என்னது ரெண்டு ஃபேக்டர் தான் வருது. 3,4 தான் ஃபேக்டர் வருது. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் நம்பர் வந்து என்னது 3. ஸோ ஆன்சர் நமக்கு என்னதான் இருக்கும், 3 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 30 plus 30 plus 30 up to infinity வரைக்கும் இருக்கு. ரூட் ஆஃப் 30 up to infinity வரைக்கும் இருக்கு. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 5,6 இருக்கும். ஸோ 5,6 ஏன்னா 30 வந்து 5ஆலே டிவைட் ஆகும், 6ஆலையும் நமக்கு டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டும் என்னதான் ஒரு ஃபேக்டர் தான். சரியா? அப்போ இதில் நமக்கு ப்ளஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிக் நம்பர் வந்து சூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ப்ளஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, பிக் நம்பரை சூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் பிக் நம்பர் வந்து என்னது 6 தானே. அப்போ இதோட ஃபேக்டர் வந்து என்னது 6 தானே பிக் நம்பர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30 மைனஸ் வந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 5,6 தான் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ மைனஸ் வந்து ஸ்மால் நம்பர். ஸோ ஸ்மால் நம்பர் வந்து என்னது 5. ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 5 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 90 மைனஸ் 90 மைனஸ் 19 இருக்கு. சரியா? அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ 19 நமக்கு என்ன ஃபேக்டர் எடுக்கலாம், 9 into 10 எடுக்கலாம். ஸோ 9 into 10 90 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 90 வந்து 9 வந்து ஒரு ஃபேக்டர் தான், 10 வந்து என்னதான் ஒரு ஃபேக்டர் தான். சரியா? ஸோ மைனஸ் வந்துருக்கலாம், நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க, ஸ்மால் நம்பர் சூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னதான் இருக்கும், 9 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூட் ஆஃப் 3 பிளஸ் ரூட் ஆஃப் 3 பிளஸ் ரூட் ஆஃப் 3 பிளஸ் அப் டு இன்ஃபினிட்டின்னு இருக்கு. சரியா? ஸோ இந்த 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஏன்னா 1ம் 3 தான் அதோட ஃபேக்டராக இருக்கும். ஸோ கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் கிடைக்கலன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா, மைனஸ் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா. ப்ளஸ் வந்தால் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் 4a + 1 + 1 டிவைடட் பை 2. சரியா? அப்போ ரூட் ஆஃப் 4a + 1 + 1 டிவைடட் பை 2 இருக்கா? ஸோ எப்படி போட்டேன்னா இது வரைக்கும் தான் ரூட் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 4a + 1ல இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரூட்டுக்கு வெளியே தான் அந்த +1 இருக்கும். சரியா? இதே மாதிரி மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ரூட் ஆஃப் 4a + 1 தான். ஆனால் இங்கே வந்து என்ன வரும், -1 டிவைடட் பை 2 போட்டுருவீங்க. சரியா? ஸோ இதோட வேல்யூ என்னன்னு நீங்கள் பாருங்க. இங்கே ப்ளஸ் வந்திருக்கா? அப்போ இங்கே a அப்படிங்கிறது வந்து என்னன்னா உள்ளாடி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து a. அப்போ 3 தான் வந்து என்னது a. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ரூட் ஆஃப் 4 × 3 + 1 + 1/2. சரியா? அப்போ 4 × 3 12, 12 + 1 எவ்வளவு 13. அப்போ √13 + 1 டிவைட் பை வந்து என்னது 2. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், √13 + 1 டிவைட் பை 2. ஸோ இதே நேரத்தில் இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் √13 - 1/2 இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே இல்லை மைனஸ் வந்திருக்கா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் 4a + 1 - 1/2. அப்போ ரூட் ஆஃப் 4 × 3 12 தானே. ஸோ 12 + 1 - 1/2. ஸோ ரூட் ஆஃப் 13 - 1/2. இதுதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 பேட்டர்ன் இருக்கு. முதல்ல மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சு. அதில் லாஸ்ட்ல இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா உள்ளாடி இருக்க நம்பரே போடுவோம். ரெண்டாவது மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு பேஸ் வேல்யூ அதான் வச்சுட்டு பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணி போடுவீங்க. அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் பார்த்தோம். ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் ஃபேக்டர் எடுத்து செஞ்சோம். அப்படி செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சரியா? ஸோ இந்த மாடலாக கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.